குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் அப்பன் உன் குலதெய்வம் ஒருவரின் வீட்டின் வாசலில் கண்டேன். உன் இல்லத்தில் நிற்க வேண்டிய குலதெய்வம் எதற்காக அவர்களின் வாசலுக்கு சென்றது? அங்கு சென்றதற்கான காரணம் என்ன? அங்கே அவர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த தருணத்தில் உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை காலம் என் பிள்ளை எதையெல்லாம் இழந்து தவித்தாயோ, இத்தனை காலம் எந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ உனக்கானதல்ல என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ, இவையெல்லாம் உனக்கானதாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய தருணம். உன் குலதெய்வம் ஒருவரின் இல்லத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அங்கு செல்வதனால் என்ன நடக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றது என்பதை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ உணர வேண்டும். உனக்கு நன்மை செய்யாமல் இன்னொருவரின் இல்லத்திற்கு சென்று நன்மைகளை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் உன் குலதெய்வத்தின் மனதில் தோன்றுகின்றது என்றுதானே அர்த்தம். என் பிள்ளையே, இத்தனை காலமும் எல்லா விஷயங்களையும் நாம் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்து உண்மை உன் குலதெய்வம் மட்டுமே தெரியும். இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கு துணையாக நிற்க வேறும் யாரும் துணையாக இருப்பதில்லை என்று என் பிள்ளையே நீ நினைப்பது உண்மைதானே? இன்று உனக்கு உறுதுணையாக இல்லாமல் எங்கே சென்றிருக்கிறாரே என்று யோசிக்கும் பொழுது அதை நிச்சயமாக உன் மனதில் எந்த அளவிற்கு வேதனையை கொடுக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளையே, அது உண்மைதான். எல்லாவற்றிற்கும் மேலாக சில விஷயங்கள் இன்று நீ நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும். நிச்சயமாக அதனை நீ உடனடியாக தெரிந்து கொண்டால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு கஷ்டங்களையும் சமாளிக்கக்கூடிய திறமை உனக்கு வந்துவிடும். ஏனென்றால் நான் உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றேன். எல்லா நேரத்திலும் என் பிள்ளை அத்தனையும் தொலைத்து விட்டதாக நினைத்து நீ வருத்தப்படாதே. உன்னை தேடி வருகின்றது அத்தனையும் உனக்கானது என்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற எல்லா தருணங்களிலும் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கத்தான் போகின்றது. என் பிள்ளையே, சந்தோஷமாக அத்தனை விஷயங்களையும் நம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை நமக்கு கிடைத்து விடுவது கிடையாது என்று நினைத்து அழும் பொழுது எல்லா சமயங்களிலும் நம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை நமக்கு கிடைத்து விடாது கிடையாதா என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நம் கடைசியில் நம் குலதெய்வத்தை மட்டுமே நமக்கானவர் என்று நினைக்கின்றோம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, நம் குலதெய்வம் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும் என்று நம்பி உறுதியோடு இருக்கின்றாய் அல்லவா? இந்த உறுதுணையான எண்ணத்தில் உனக்கு இப்பொழுது என்ன நடக்கின்றது? உனக்கு வேண்டாதவர்களின் இல்லத்தில் அவர்கள் நிற்கிறார்களே என்று இன்று உனக்கு துரோகத்தை செய்தார்கள். உன்னுடைய
முதுகில் குத்தினார்களே என்று நீ நினைத்து நினைத்து இன்னும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அந்த அளவிற்கு எத்தனையோ கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களின் இல்லத்திற்கு உன் குலதெய்வம் செல்லலாமா? என் பிள்ளையே, அப்பன் அதனை கண்டதும் உன்னிடத்தில் சொல்லிவிட வந்து விட்டேன். நீதானே என்னுடைய குலதெய்வம் என்று. என் பிள்ளை, நீ சொல்வாயானால் நான் தான் அங்கு சென்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் இல்லத்திற்கு நீ எதற்கு சென்றாய்? என்னுடைய இல்லத்திலேயே நீ இருக்கின்றாயா இல்லையா என்று என்னால் இன்னமும் உணர முடியவில்லையே. எனக்கு துரோகத்தை செய்தவர்கள் இடத்தில் நீ சென்றதற்கு என்ன காரணம் என்று என் பிள்ளை கேட்கின்றாய் அல்லவா? எப்படி கேட்கின்றார்கள் தெரியுமா? அப்பா, ஒருபோதும் எனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு நீ நல்லதை செய்வதற்காக செல்ல மாட்டாய். நிச்சயமாக நான் தெரிந்ததுதான் நிச்சயம். நான் தெரிந்து கொண்ட விஷயம்தான் இதுவெல்லாம். நான் உன் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும் ஒரு பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன். இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதை சரியாக நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்து இருக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் வந்து உனக்காக பயணிக்கின்ற இந்த தருணம், என் பிள்ளையே, நீ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் சேர்த்து வைத்த உன்னுடைய நம்பிக்கை தெய்வத்தின் மீதானது மட்டுமே. வேறு எதையுமே என் குழந்தை பெரிதாக நம்புவதில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது உன் குலதெய்வம் உன்னை கைவிடும். உன் குலதெய்வம் எதற்கு செல்லும்? இந்த அப்பன் உன் குலதெய்வம் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இப்பொழுது உனக்காக வந்து நின்று கொண்டிருப்பது உன்னுடைய துரோகியின் இல்லத்தின் வாசலை சரியான தண்டனை கிடைப்பதற்காக. அது என்னவாக இருக்கும் தெரியுமா? உனக்கு செய்த துரோகத்தின் பதிலாக இருக்கும். செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் இதுநாள் வரையிலும் உணராமல் இருக்கின்றார்கள். நீ அடுத்தது என்னவென்று செய்ய தொடங்கிவிட வேண்டும். அடுத்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாளுமே அப்பன் சொன்ன வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய். அதுபோல இன்னும் உன் அப்பன் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்ட பல உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன் தெய்வமானது அவர்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நினைத்து விட்டது. ஆனால் அந்த பாடம் எப்படி அவர்களுக்கு கொடுக்கப் போகிறது என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எத்தனையோ நாள் உனக்கு இவர்கள் கொடுத்த துரோகம், உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்திய விஷயம் என்று எல்லாவற்றையுமே தாண்டித்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பல இன்னல்களை கடந்து நீ இருந்த நிலையை பார்க்கும் பொழுது உன் குலதெய்வத்திற்கு எத்தனை வேதனை அது கொடுத்தது தெரியுமா? இப்பொழுது நீ பட்ட வேதனையை விட உனக்காக உன் குலதெய்வம் பட்ட வேதனை தான் அதிகம். அப்படியானால் தெய்வம் கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சர்வசாதாரணமான விஷயம். இதை நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் இல்லத்தில் இனி கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்களை நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். அதாவது யாரேனும் ஒருவருக்கு ஏதாவது கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் மீண்டும்
முடியாத கஷ்டமாக இருக்கும். மீண்டும் திரும்பி வர முடியாத விஷயமாக இருக்கும். அவர்கள் நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடியதாக இருக்கும். எதற்காக இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும்? ஏனென்றால் அப்படி ஒரு விஷயத்தை நான் உனக்கு செய்வதற்கு அவர்கள் துணிந்தார்கள் என்று என்னால் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. அப்படி வந்த செய்வினை நான் திரும்பி அனுப்பினேன். அது மட்டும் வந்து நடக்கவில்லை என்றால் இன்று உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கும் என்பதனை நீயே கண்டுபிடித்து விட மாட்டாய். நீ நினைத்து பார்த்தாலே உன் மனது அந்த அளவிற்கு வேதனைப்படும் என்று நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு இனி உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி வரும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பாரத்தோடு எல்லாவற்றையும் கடந்து போகும். இவர் கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு இவர்கள் வாழ்க்கை இருக்கக்கூடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாள் முதல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நான் உனக்கான நம்பிக்கையை உன் முன்னால் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டத்தையும் கவலையையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காது. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டு அது என்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். அது என்று உனக்கான நம்பிக்கை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் உன் குல தெய்வம் அவர்களை பழி தீர்க்கும். ஆனால் அந்த பழி அவர்களை நிச்சயமாக உடல் அளவில் காயப்படுத்தாலும் மனதளவில் அவர்களுக்கு கொடுத்த விஷயத்தை திருப்பி கொடுக்கும். அவர்கள் செய்த தவறு என்ன என்பதை அவர்கள் நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு அவருக்கு இல்லை. அவர் உணர்ந்து விட்டால் போதும். உன் குல தெய்வம் எதற்காக இப்பொழுது அங்கு சென்றது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? நினைத்து வருத்தப்படக்கூடிய நிலை அல்ல. இனி எந்த சூழ்நிலையை நினைத்து நீ வேதனைப்பட வேண்டிய நேரம் நீ இருக்க வேண்டும். குல தெய்வத்தின் நாட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. அதிலும் உன் துரோகி அழியப் போகின்ற நேரம் வந்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய நன்மையை மட்டும் நீ மனதால் நினைத்து விட்டால் அதுவே போதும். இந்த சூழ்நிலையெல்லாம் உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் அவருக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.